புரிஞ்சுக்கிட்டு பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரும் கால் நூற்றாண்டுகளா சிறையில் வதைப்படுறதை புரிஞ்சுக்கிட்டு பேரணி நடத்தி முதல்வருக்கு கோரிக்கை மனு கொடுக்கிறோம்னு நான் சொன்ன வேண்டுகோளை ஏற்று இந்த பேரணிக்கு வந்த உங்க எல்லாருக்கும் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். உண்மையிலேயே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எல்லாரும் வந்து எனக்கு ஆதரவு சொல்லியிருக்கீங்க. என் மகன் உள்ளிட்ட 7 பேரும் விடுதலையாக உங்க ஆதரவை வெளிப்படுத்தி இருக்கீங்க. உண்மையிலேயே இது மகிழ்ச்சியானது. முதல்வர் அம்மா நிச்சயமா நம்ம குரலுக்கு செவி சாய்ப்பாங்க. ஏன்னா 2 முறை அவங்க இதுவரைக்கும் விடுதலை அறிவிச்சிருக்காங்க. இந்த 7 பேருக்கும் இப்ப மீண்டும் முதல்வரா வந்திருக்காங்க. நிச்சயமா விரைவில் இவங்க 7 பேரை விடுதலை செய்யறது அவங்க முனைப்பா செயல்படுவாங்கன்னு நம்ம நம்பலாம். நான் அவங்களுக்கு கோரிக்கை வைக்கிறது, கால் நூற்றாண்டு என் மகன் உள்ளிட்ட 7 பேருக்கும் சிறையில இளமை எல்லாம் போயிடுச்சு, வாழ்க்கை போயிடுச்சு, எங்களுக்கு வெளியில நிம்மதி போயிடுச்சு. எங்க வீட்டுல எல்லாரும் நோயாளி ஆயிட்டாங்க. அது நல்லாவே தெரியும் முதல்வர் அம்மாவுக்கு. இன்னும் இருக்கிற கொஞ்ச நாளாவது உள்ள இருக்கிற அவங்க எல்லாம் வெளியே வந்து அவங்க குடும்பத்தோட வாழறதுக்கு முதல்வர் அம்மா விரைந்து முடிவெடுத்து விடுதலையை அறிவிப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையோட இங்கிருந்து நான் கலைஞ்சு போகணும். நீங்க தயவு செய்து நல்ல வீடு போய் சேர்ந்துட்ட அப்படின்னு எனக்கு தகவல் சொன்னீங்களா, உண்மையிலேயே நான் மகிழ்ச்சி அடைவேன். இந்த பேரணி வெற்றி பெற்றதா நான் அப்பதான் நினைப்பேன். நீங்க எல்லாம் வந்து எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்ததற்கு மிக மிக நன்றி. உண்மையிலே வந்து இந்த 7 விடுதலையில எல்லா கட்சிகளையும் மறந்து, இனங்களை மறந்து, ஜாதியை மறந்து இங்க வந்து எல்லாம் ஒன்று கூடி இருக்கீங்க. உண்மையிலேயே மகிழ்ச்சியா இருக்கு. இந்த 7 விடுதலையாக தொடர்ந்து நீங்க இதே மாதிரி குரல் கொடுக்கணும். முதல்வர் அம்மாவுக்கு இந்த 7 விடுதலையில துணை நிபோன முழக்கமிட்டீங்க. அதை எல்லாம் மனசுல ஏந்தி நல்லபடியா கலைஞ்சு போய் நல்லபடியா சேரணும் அப்படின்ற கருத்தை சொல்லி சிறப்பா செய்து தந்த காவல்துறை அவங்களுக்கு வந்து உண்மையிலே காவல்துறை எங்களுக்கு நிறைய ஒத்துழைப்பு கொடுத்தது மகிழ்ச்சியா இருக்கு. எங்களுக்கு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளவு பேர் வருவாங்கன்னு. ஆனா வந்து எல்லாரும் வந்து இருந்து இந்த 7 விடுதலைக்கு ஆதரவு காட்டுறீங்க. காவல்துறையும் எங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. உண்மையிலேயே இந்த பேரணி நடக்காம போயிருந்தா எனக்கு என்ன ஆயிருக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா 25 ஆண்டு கால வலி வேதனை என் மகன் வெளியே வரணுன்றதுக்காக நான் படுற ஒவ்வொரு செயலும் உங்க எல்லாருக்கும் வெளிப்படையா தெரியும். அதனால நீங்க வந்து இதுக்கு ஆதரவு சொன்னதுக்கு எல்லாருக்கும் மீண்டும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். எனக்கு ஒத்துழைச்ச பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள் எல்லாருமே எனக்கு வந்து நான் என்னோட கருத்தை ஏத்துக்கிட்டு இது நியாயம்தான் இவங்க போராடுறது, அப்பாவி இந்த 7 தமிழர்களை விடுதலை செய்ய நாம உதவி செய்யணும் அப்படின்ற அளவுக்கு எல்லாருமே எங்களுக்கு ஆதரவா குரல் கொடுத்திருக்காங்க. அவங்களுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். தொடர்ந்து செய்தித்தாள்கள்ல இந்த நிகழ்ச்சி நடக்க போறது எல்லாமே பதிவு பண்றாங்க. உண்மையில அவங்களுக்கு எல்லாமும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இன்னைக்கு வேலூர்ல இருந்து வந்திருந்தோம்னா இன்னும் சிறப்பா இருந்திருக்கும். இது உலகம் பூரா திரும்பி பார்க்கிற ஒரு பேரணியா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நான் இப்ப பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிட்டேன். இருந்தாலும் சென்னைக்கு வந்து எல்லாரும் ஒத்துழைப்பு தந்து ஆதரவு தந்த உங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். நாங்க கேட்டிருக்கிறோம். ஆனா இன்னும் வந்து எதுவும் எங்களுக்கு தெரியல. எங்களை காவல்துறையை சேர்ந்தவங்க கூட்டிட்டு போறாங்க. அனுமதி கிடைச்சிருக்கு. அவங்க மூலமா நான் உள்ள போறோம். ஒரு 4 பேர் இப்ப கோரிக்கை மனுவில் இப்ப கையெழுத்து போடுவோம். பேரறிவாளன் அம்மாவாகிய அற்புதம் இதுக்காக இப்ப வழக்கு அதெல்லாம் சந்திக்கிற நம்ம கோவையில் இருக்கிற சிவகுமார் எங்க வழக்கு தொடர்ந்த நாளில் இருந்து எங்களுக்கு உதவி செய்த அருணாசலையா மருமகள் சௌரிராசனோட துணைவியார் மணிமேகலை திரைத்துறையே எங்க பின்னாடி திரும்பி பார்க்கல அப்படின்னு நான் வருத்தப்பட்டு இருந்தேன். ஆனா இப்போ உரிய நேரத்துல திரளா வந்து எனக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிற திரைத்துறையை சார்ந்த விக்ரம் அவர்கள் 4 பேருக்கும் விக்ரமன் ஆக அவங்க 4 பேருக்கும் எங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க உள்ள. நாங்க இப்ப போய் மனு கொடுப்போம்.